முன்னாடிலாம் ஊருக்கு போகிறதா இருந்தால் என் பையன் வீட்டில எல்லாம் சமையல் செய்யாத போகிற இடத்துல ஹோட்டலில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன், மத்தியானம் லஞ்ச் எல்லாமே பேக் பண்ண வேண்டியிருக்கு. இதில் என்ன ப்ரோட்டீன் இருக்குன்னு டெய்லியுமே வீட்டில் இருந்தால் 2 முட்டை வேக வச்சு சாப்பிடுவான். நான் சொன்னேன் இன்னைக்கு ஊருக்கு போகிறது தான், ப்ரோட்டீன் இல்லாட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இதை தான் பண்ணிட்டு வந்தேன். ஏன் ஒவ்வொரு நாளும் ஒரு வேளையும் புரோட்டீன் நம்ம சாப்பாடுல இன்க்ளூட் பண்றது ஒரு சூப்பரான ஐடியா நான் சொல்றேன். ஈஸியா பண்ண முடிஞ்ச டெக்னிக்ஸ் வச்சு உங்களை தானே ஹெல்த்தி ஆக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரதம் என்றது நம்ம மனித உடலின் கட்டுமான பொருள், பில்டிங் பிளாக்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா செங்கல், சிமெண்ட், கான்கிரீட் இல்லாம கட்ட முடியாதுல்ல. அதனால வளர்ற குழந்தைங்களுக்கு டெஃபினட்டா புரதம் நம்ம டெய்லி கொடுக்கணும், தேவையான அளவு கொடுக்கணும். இல்லனா அவங்களோட தசை, எலும்பு, வலிமை, நோயை எதிர்க்கும் சக்தி, புத்திசாலித்தனம், ஏன்னா நியூரோ கெமிக்கல்ஸ், ஹார்மோன்ஸ் எல்லாமே புரோட்டீன்ஸ் இருந்தா தாங்க ஃபார்ம் ஆகும். அதை தவிர அவங்களுக்கு அடி ஏதாவது பட்டுச்சு, இன்ஃபெக்ஷன் ஏதாவது வந்துச்சுன்னா அந்த இன்ஃபெக்ஷனை சரியாக்குறதுக்கும் நம்மளுக்கு புரோட்டீன் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். இது வளர்றவங்களுக்கு. வளர்ந்தவங்களை எடுத்துக்கலாம். இப்போ நீங்க ஒரு வண்டி வாங்குறீங்கன்னு வைங்க, அந்த வண்டி டெய்லி யூஸ் பண்ணும் போது அந்த வண்டியில பார்ட்ஸ் ஏதாவது போச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணாம வெறும் எரிபொருள் ஃபியூவல் மட்டும் போட்டு அந்த வண்டியை ஓட்டிட்டே இருந்தா அந்த வண்டி நல்லா இருக்குமா, நல்லா இருக்காதா? டெஃபினட்டா பிரச்சனை வரும். அதே மாதிரி தான் வளர்ந்தவங்களுக்கும் டெய்லி அவங்க அன்னைக்கு என்னென்ன அணுக்களை தொலைச்சிருக்காங்களோ அந்த அணுக்களை திருப்பி தயாரிக்கிறதுக்கு புரதம் நம்மளுக்கு தேவை. கார்போஹைட்ரேட்ஸும் கொழுப்புங்களும் ரொம்ப முக்கியம் தாங்க. ஆனா அது ஒரு எரிபொருள், ஃபியூவல். நம்ம உடம்ப அது ரிப்பேர் பண்றதுக்கு ஹெல்ப்பே பண்ணாது. நம்ம உடம்ப ரிப்பேர் பண்ணி மெயின்டைன் பண்றதுக்கான புரோட்டீன் தேவைங்க. இதுவும் ஏன் நீ எக்ஸ்பிளைன் பண்றேன். நீங்க ஒரு நாளைக்கு கார்போஹைட்ரேட்ஸோ கொழுப்போ சாப்பிடலன்னா நம்ம தோலுக்கு அடியில இருக்க கொழுப்புல இருந்து அந்த எனர்ஜி வந்துடும். ஆனா புரோட்டீனுக்கு அந்த மாதிரி நம்ம உடம்புல ரிசர்வ்ஸே கிடையாது. புரோட்டீன் நீங்க ஒரு நாள் இல்ல 2 நாள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்க உடம்புல இருக்க தசையில இருந்தும் எலும்புல இருந்தும் தான் நம்ம உடம்பு புரோட்டீனை உறிஞ்சிக்கும். அது உங்க உடம்புக்கு நல்லது கிடையாது. இந்த காரணங்களுக்காக நம்ம டிராவல் பண்ணும் போதும் புரோட்டீனும் சமைச்சு எடுத்துட்டு போகலாம். இல்லைன்னா புரோட்டீன் ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு பிடிச்ச புரோட்டீன் ஸ்நாக்ஸ் என்ன? அதை கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா ரீபோஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க.